19 ஆண்டுகள் தேவன் இடத்திலே ஆராதனை செய்து வழிநடத்தி வந்த தேவன் நாங்கள் இப்பொழுது 20ஆம் ஆண்டிலே 1ஆம் மாதத்திலே காலடி வைக்க தேவன் தீர்வு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமில்லை, ஒரு மாதத்தின் முதல் நாள் 2ஆம் நாளிலே நாங்கள் இந்த இடத்துல கூட, அதுவும் தேவனால் கொடுக்கப்பட்ட மற்ற கிருபை. அருமையானவர்களே, நாங்கள் பலவிதமான சூழ்நிலையிலிருந்து இந்த இடத்துல வந்திருக்கக்கூடும். துன்பங்கள் துக்கங்கள் வந்திருக்காலும், நோய்கள் வந்திருக்கக்கூடும். பலவிதமான சூழ்நிலையில் வந்தாலும் தேவனை ஆராதிக்க வரும்பொழுது ஒரு காரியத்தை தேவன் விரும்புகிறார். அங்கே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறான், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். இதை நாங்கள் வாசிக்கும் பொழுது சிலவழில் கூடும், எப்படி என்னால் இந்த ஆனந்தமாய் நான் ஆர்ப்பரிப்பேனே என்று நான் எப்படி செய்ய முடியும்னு சொல்லி. ஆனால் தேவன் அங்கே ஒரு காரியத்தை வைக்கிறார். அடுத்த வசனத்திலே, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அந்த சங்கீதம் எழுதுகிற காலத்திலே கர்த்தர் மேல் தனவே இருந்தார், தெய்வங்கள் சொல்லி வழிபட்டார்கள். இப்பொழுது நாங்கள் நாட்டில் பார்க்கிறோம், சில வழியில் நீதிபதியை கூட நாங்கள் லோர்டுன்னு சொல்கிறோம். லோர்ட் இஸ் காட், நோ லெட் கோ, லோர்ட் இஸ் காட். நாங்கள் சில வழியில் நீதிபதியை கூட நாங்கள் லோர்டுன்னு தான் சொல்ல பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறார், இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். எங்களை உண்டாக்கின தேவன், எங்களை படைத்த தேவன், எங்களை அன்பு கொண்ட தேவன், எங்களுக்காய் தேடி வந்த. அடுத்த இடத்திலே சொல்கிறார், நீங்கள் மேய்ச்சல் ஆடுகளை போல என்று சொல்லும் பொழுது நானே நல்ல மேய்ப்பன் சொல்லி தேவன் எங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே அவருடைய தரிசனத்திலே நாங்கள் போகும்பொழுது அங்கே அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரர் 23ஆம் சங்கீதம் சொன்னான், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். ஆகவே இவற்றை உணர்ந்தவர்களாய் நாங்கள் இந்த இடத்துல வந்திருப்பது தேவனுடைய மற்ற கிருபை. தேவனுடைய நாளை எங்களை வழிநடத்த வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். அவர் நிமித்தமாக நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கோம். நிச்சயத்தோடு நாங்கள் கண்களை மூடி இந்த ஆராதனை ஒப்புக்கொடுத்தாங்க. மகா பரிசுத்தமும் மகா கிருபையும் மகா இரக்கமும் நல்ல தேவனே, பிதாவே, இந்த மாலை வேளையிலும் பிதாவே, இந்த இடத்திலே நாங்கள் திரும்பவும் கூட நீங்கள் கொடுத்திருக்க மற்ற கிருபை வழி நடத்தலுக்காய் நன்றி தேவனே சுவாமி. இது மனுஷாலான காரியம் அல்ல தேவனே, நீங்கள் எங்கள் கொண்ட கிருபை நிமித்தமாய் கடந்த 19 ஆண்டுகளாய் எங்கள் வழி நடத்தின தேவன் மாத்திரமல்ல, இந்த 20ஆம் ஆண்டு காலடி வைக்கின்ற 1ஆம் மாதத்திலே நாங்கள் கூட நீங்கள் கொடுத்திருக்க மற்ற கிருபை வழி நடத்தலுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனே, இந்த வேளையிலும் பிதாவே நாங்கள் உங்களை ஆராதிக்க நாங்கள் வாஞ்சித்தவர்களாக இருக்கிறோம். பிதாவே, அதற்காக வந்திருக்கிற ஆராதனை வழி நடத்துபவர்களையும் பிதாவே, இசை கருவிகளை வாசிப்பவர்களையும் பிதாவே, அதுபோல தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும் உங்கள் இடத்திலே எங்கள் இதயங்களை ஓடிருக்கிறோம் சுவாமி. தேவனே, சகல காரியங்களும் பரிசுத்த ஆவியானவரின் கிருபையினால் எங்களிடத்தில் வழி நடத்தப்பட்டு தேவனே உடைய நாமம் உயர்த்தப்படவும் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனே தங்கள் வீடுகள் போகும்பொழுது தேவனே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் காணப்பட பிதாவே, அவர் தேவையில் யாவும் இந்த இடத்திலே சந்திக்கப்பட்டு பிதாவே உம்மாலே வழிநடத்தப்படுகிறோம். நிச்சயத்தோடு கடந்து போக்கிற செய்வன்மாய் கேட்கிறோம். ஆசீர்வதிங்கள், வழிநடத்துங்கள், பாதுகாத்துங்கள். சகல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம் நல்ல தேவனே. ஆமென், ஆமென், ஆமென். இவ்வாராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் யாவரும் எழுந்து நின்று அந்த நல்ல தெய்வத்தை ஆராதிப்போமா? யாவரும் தயவு செய்து எழுந்திருப்போம். முடியாதவர்கள் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த 5 மாதங்கள் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் வந்த பொழுதும் தேவன் எங்களை நடத்தி வந்தார். இந்த 6வது மாதத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கிற உத்தரவாதம் இன்றைய மாலை பொழுதிலே இந்த இடத்திலே இதுவரை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்துவார். ஆகையினால் இந்த 5 மாதங்கள் நீங்கள் தாயின் கருவில் உருவான நாள் முதல் இதுவரைக்கும் நடத்தி வந்த அந்த வல்ல தெய்வத்தை நாங்கள் போற்றி துதிக்க போகின்றோம். ஏனென்றால் அவருடைய தேவ கிருபை என்றும் எங்களுக்குள்ளே உள்ளது.
எத்தனை தடவை சத்துருவங்களை தொடர்ந்து வந்தான், எத்தனை தடவை பட்சிக்கிற அக்கினியின் மத்தியிலே நாங்கள் கடந்து சென்றோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் பாறையில் அவர் எனக்கு பாறையாய் ஒளியாய் என்னை நடத்தினார். ஆமென். உங்களுடைய முகங்களிலே ஒரு சிரிப்புடன் புன்முறுவலுடன் நாங்கள் பாடுவோம், கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது.
சந்தி மத்தியான வேளைகளில் நான் ஆண்டவரை தேடுவேன், அவரை ஸ்தோத்தரிப்பேன். உங்களுடைய ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கு எங்களுக்கு நல்ல காலம், கெட்ட காலம், கிரகணம், சனி மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இல்லை. 24 மணித்தியாலமும் 365 நாளும் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க முடியும். அங்கே இந்த நாளில் தான் நாங்கள் ஆராதிக்கலாம், இந்த நாளில் தான் அவரை ஆராதிக்க கூடாது என்று எங்களுக்கு எந்த ஒரு சட்ட திட்டமும் அங்கே இல்லை. ஆண்டவரும் அதைத்தான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். 24 மணித்தியாலமும் அவரோடு இணைந்து, ஆவியிலே இணைந்து அவரை ஆராதிக்கிற ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அந்த ஜனக்கூட்டமாக இருக்க ஆசைப்படுகிறீர்களா? எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். Yes, that's wonderful. இப்பொழுது நாங்கள் அதிகாலை ஸ்தோத்திர பலி என்ற ஒரு பாடல் இருக்கிறது. நாங்கள் மாலை வேளையிலே அதை படிப்பதனால் நான் அந்த வார்த்தையை அந்தி மாலை ஸ்தோத்திர பலி என்று மாற்றி இருக்கின்றேன். ஆகையால் நாங்கள் அதை சேர்ந்து பாடுவோம். Thank you.
நாங்கள் வெள்ளியும் பொன்னையும் கொண்டு வராவிட்டாலும் இந்த இடத்திலே பணத்தை கொண்டு வராவிட்டாலும் ஒரு பலத்த கரகோஷத்தை அந்த ஆண்டவருக்கு நாங்கள் செலுத்துவோம். ஆண்டவர்களே பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற அந்த ஆராதனையில் அவர் பிரியமாக இருக்கின்றார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற தேவன் அல்லவா. இந்த தெருவால் நடந்து போகும் பொழுது ஒரு குடிகாரன் ஒரு வெறிக்காரன் கட்டின சிலையை நாங்கள் இந்த இடத்திலே கும்பிட்டுக் கொண்டிருக்கவில்லை. இந்த உலகத்தை படைத்த இந்த யூனிவர்ஸை படைத்த அந்த உயிருள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கின்றோம். நாங்கள் அந்த உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது நாங்களும் உயிருள்ளவர்களாக மாறுகின்றோம். எங்கள் உடம்பு, எங்கள் சுவாசம், எங்கள் மூச்சு, எங்களுடைய உடம்பில் ஓடுகின்ற ஒவ்வொரு செல் கலங்கள் ஒவ்வொன்றும் உயிருள்ளதாக மாறுகின்றது. அந்த சிங்காசனத்திலே அந்த மூப்பர்கள் யாவரும் தங்கள் கிரீடங்களை கலட்டி நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை ஆராதிக்கின்றார்கள். அந்த கெருபீன்கள் செராபீன்கள் எல்லாரும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே அவருடைய கரத்தின் கிரியாகிய நானும் நீங்களும் அமைதலாக இருந்தால் ஆண்டவர் பிரியமாய் இருப்பாரோ. நாம் வாய்களை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனே
நெஞ்சிலே அன்பை இன்னும் தேவை என்று கெஞ்சுகிறது. உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களிலிருந்து சொல்லுவோமா, ஆண்டவரே கொஞ்சம் ருசி, நான் கொஞ்சம் தான் ஆண்டவரே ருசி பார்த்திருக்கேன், நான் முழுவதுமாக ருசி பார்க்கவில்லை ஆண்டவரே, நான் கொஞ்சம் தான் ஆண்டவரே ருசி பார்த்திருக்கிறேன். அந்த கொஞ்சத்திலே ஆண்டவரே அந்த கொஞ்சத்தை ருசி பார்க்க என்னுள்ள அன்பு இன்னும் தேவை என்று கெஞ்சுதே. இந்த மாலைகளிலே தேவனே, இந்த மாலைகளிலே உம்முடைய அன்பை பூரணமாக எங்கள் மேலே நீர் ஊற்றுவீராக, எங்கள் யாவர் மேலும் பூரணமாக நீர் ஊற்றுவீராக சுவாமி. உம்முடைய பிரசன்னத்தால் ஊற்றுவீராக. அப்பா, நாங்கள் உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம் சுவாமி. நாங்கள் மனுஷரை நம்பவில்லை அப்பா. ஆண்டவரே, நாங்கள் குதிரைகளை நம்பவில்லை சுவாமி. ஆனாலும் கரத்தை மாத்திரமே நம்பி இருக்கிறோம். உம்முடைய அன்பை நாங்கள் இன்னும் ருசி பார்க்க, இன்னும் ருசி பார்க்க, மென்மேலும் ருசி பார்க்க இந்த மாலை வேளையிலே எங்கள் மேலே உம்முடைய அன்பை ஊற்றுவீராக. கிருபை கூறுவீராக சுவாமி. இந்த பிள்ளைகள் மேலே கிருபை கூறுவீராக அப்பா. இந்த இடத்துக்கு ஆண்டவரை கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கிருபை கூறுவீராக சுவாமி. இவங்க வெறும் கையோடு வீட்டுக்கு போகக்கூடாது ஆண்டவரே. இவங்க வெறும் கையோடு வீட்டுக்கு போகக்கூடாது சுவாமி. என்ன பிரச்சனையில வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில இவரை சந்தித்து அனுப்புவீராக. அதுக்கான ஒரு பதிலை இந்த ஆராதனை முடிவதற்குடையிலே ஆண்டவரே நீர் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எத்தனை பேர் நினைக்கிறீங்க என்னை பார்க்கும் பொழுது, என்னை நீங்கள் இப்ப பார்க்கிறீங்க, நான் வர்ஷிப் லீட் பண்றேன், எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் few daysக்கு முன்பதாக நான் ஒரு சிக் பெட்ல ஒரு மரணப்படுத்தி கூட கடந்து போனேன் என்று எத்தனை பேருக்கு என் முகத்தை பார்க்கும் பொழுது, என்னை பார்க்கும் பொழுது கூற முடியும்? ஒரு சாட்சி நான் இந்த இடத்துல உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூற விரும்புகின்றேன். சாட்சி கூற மட்டும் இருக்க விருப்பமானாக்கள் இருக்கலாம், அதன் பின்பு ஆராதிப்பதற்கு எழுந்திருக்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு மருத்துவமனைக்கு ஒரு டாக்டரை சந்திப்பதற்காக நான் சென்றிருந்தேன். நான் போன காரியம் வேறு. அந்த இடத்திலே அந்த மருத்துவர் எனக்கு சில டெஸ்டுகளை செய்யும்படியாக எனக்கு எழுதி கொடுத்தாங்க. அப்ப நான் அந்த டெஸ்டுகளை செய்த பொழுது அங்கே இசிஜி வந்து அப்நார்மலாக வந்தது. அப்பொழுது அந்த டாக்டர் கூறினாங்க, கொஞ்சம் இருந்து இன்னொருக்கா அது அரை மணி நேரம் விட்டு நாங்க எடுப்போம் என்று. அரை மணி நேரத்துக்கு பிறகு நாங்க இசிஜி எடுத்த பொழுது அந்த இசிஜி அப்நார்மலாக வந்தது. திருப்பி ஒரு மணி நேரம் வைத்திருந்து திருப்பி ஒரு இசிஜி எடுத்தார்கள், அது கூட அப்நார்மலாக வந்தது. அப்பொழுது டாக்டர் என் முகத்துக்கு நேரே எனக்கு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, உங்களுக்கு தெரியாது, அல்லது வாரத்துக்கான ஒரு அறிகுறி இருக்குது, ஆகையினால் நாங்க ஃபர்தர் டெஸ்ட் செய்ய வேண்டும், நீங்க ஹாஸ்பிட்டல்ல உடனே அட்மிட் ஆகணும் என்று நான் அனுமதி கொடுக்காமலே அவங்க என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்பொழுது ஒரு ரத்த பரிசோதனைக்காக என்னுடைய ரத்தத்தை எடுத்து அங்கே வெளியில இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள். அப்பொழுது பாஸ்டருக்கு நான் கால் பண்ணி சொன்னேன். பாஸ்டருக்கு தெரியும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக முதலே சொல்லிட்டு தான் போனேன். பாஸ்டர் எனக்கு ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கால் பண்ணி கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்பொழுது பாஸ்டர் எனக்கு ப்ரே பண்ணி விட்டாங்க. இப்பொழுது இந்த ரத்த பரிசோதனை முடிவு 2 மணி நேரத்துல தான் வரும். அப்ப என்னுடைய சிஸ்டர் வந்து அதை எடுத்துக்கொண்டு போயிட்டா. நான் அந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையிலே பெட்ல அமர்ந்திருக்கும் பொழுது அங்க 1-2 பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, வயசு போனாக்கள், நான் மட்டும்தான் யங்கர். அப்ப நான் அவங்கள பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று என்னுடைய வாயிலே ஒரு வார்த்தை என்னை கட்டுப்படுத்தாதபடி அந்த வாயை விரிவாக துறந்து கதைக்கிற அளவுக்கு என்னை யாரோ ஃபோர்ஸ் பண்ணின மாதிரி இருந்தது. அந்த வார்த்தை வந்து, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற ஒரு வார்த்தை என்னுடைய வாயிலே வந்தது. அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கூட எனக்கு மனசு இருக்கவில்லை. ஆனாலும் நான் அந்த வாயை திறந்து சொல்ல மட்டும் அந்த சொல்லுறது மாதிரி எனக்கு ஒரு உந்துதல் இருந்தது. நான் வாயை திறந்து அறிக்கை பண்ணி கொண்டே இருந்தேன். அப்படி அறிக்கை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அது நின்று விட்டது. அதன் பின்பதாக அந்த டெஸ்ட்டுக்கு கொண்டு போனாக்கா கால் பண்ணி எனக்கு சொன்னார்கள், நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவ் என்று வந்திருக்குன்னு சொல்லி. அதன் பின்பதாக அந்த ரத்த பரிசோதனை முடிவை நாங்கள் இந்த டாக்டர்கிட்ட காட்டும் பொழுது அவர் சொன்னா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை, திருப்பி ஒரு இசிஜி இப்போ நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று திருப்பி இசிஜி எடுத்து அது திருப்பி அப்நார்மலா வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க வேற ஃபர்தர் டெஸ்ட் எல்லாம் செய்ய இருக்குதுன்னு சொல்லி சொன்னார்கள். ஆனாலும் நான் சொன்னேன், இல்லை, இந்த தூர இடத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். அப்போ நான் சொன்னேன், இரவாகி விட்டது டாக்டர், நான் கொழும்புக்கு போய்
அதை காட்டுகிறேன் என்று சொல்லி நான் டிஸ்சார்ஜ் பண்ணி நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். வீட்டுக்கு வார வழியில திருப்பி ஹாஸ்பிட்டல் இருந்து அரவாசி தூரம் வந்து விட்டேன். எனக்கு கால் பண்ணி சொன்னார்கள், என்ன சிஸ்டர் வந்து அக்காக்கு கால் பண்ணி சொன்னார்கள், அவ வீட்டுக்கு நீங்க கூட்டி கொண்டு போக வேண்டாம், அவ ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கிறா, உடனடியா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வாங்க. திரும்பி நாங்க ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது அங்கே பார்த்தால் என்னுடைய ஹெமோகுளோபின் லெவல், அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த சிவப்பு ஹெமோகுளோபின் என்று சொல்லப்படுகின்றது 5க்கு குறைந்திருந்தது, 5 தான் இருந்தது. அப்போ டாக்டர்ஸ் என்னை பார்த்தவர்கள் எல்லோருக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த அளவுக்கு குறைந்திருந்தால் நீங்கள் ஒரு பெட்ரிடனாக இருந்திருக்க வேண்டும், நீங்கள் ஒரு சுயநிலையற்றவராக இருந்திருக்க வேண்டும், ஆனால் நீங்கள் எவ்வளவு ஆக்டிவாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே அவர்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். திரும்பவும் அவர்கள் என்னை அட்மிட் பண்ண ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனால் நான் இயலாது என்று சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். நான் வீட்டுக்கு வந்த பிறகு எங்களுடைய டெலிவரி ஸ்டைல் குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து, டாக்டர் எல்லாரும் சேர்ந்து என்னை அவர்கள் ட்ரீட் பண்ணினாங்க. பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எனக்குரிய மருத்துவ வேலைகள் எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆகிய நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். நான் அங்கே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுவாங்கன்னு தெரியாம நான் வேற ஒரு டாக்டரை சம்பந்தம் இல்லாம கன்சல்ட் பண்ணத்தான் போனேன். இரவாகி விட்டது, வாரத்துக்கு கூட வழி இல்லை. அப்பொழுது கூட பிரோனும் வைஃபும் வந்து என்னை பிக் பண்ணினார்கள். ஆண்டவர் ஒருவரை அங்கே கைவிடுகிற தேவன் இல்லை. நாங்கள் அவரை நம்புவோமானால் நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்களாக இருக்கின்றோம். நீங்க பாக்கியமுள்ள ஜனங்களாக இருக்க ஆசைப்படுகிறீர்களா? அவரை நம்புங்கள், அவரை நம்புங்கள், அவரை மட்டுமே நம்புங்கள். அவரை நம்பும் பொழுது நீங்கள் பாக்கியமுள்ள ஜனங்களாக இருப்பீர்கள். இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொன்னதின் காரணம் என்னென்று சொன்னால், நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலை நோய்க்கூடாக கடந்து போகின்றீர்களா? அவரை நம்புங்கள், அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வீடு தேடி கொண்டு வந்தவர் கொடுக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். ஆமென். நாங்கள் மறுபடியும் எழுந்து நின்று பிரேக் டைம் முடிஞ்சது. மறுபடியும் நாங்கள் எழுந்து நின்று உண்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருப்பேன் என்ற பாடலை பாடுவோம். Yeah.
நீங்கள் யாவரும் உங்கள் வலது கரத்தை உங்கள் இருதயத்திலே வைத்து சத்தமாக சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மை நம்புகின்ற நான் பாக்கியவான், உம்மை நம்புகின்ற நான் பாக்கியவதி. பாக்கியவதி என்ன? சபிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சிரித்த முகத்துடன் பரத்துக்கு நேராக உங்கள் முகத்தை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மை நம்புகின்ற நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. ஆண்டவரே எனக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறது, எனக்கு ஒன்றும் குறையில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, நான் தள்ளாடி போவதில்லை. ஏனென்றால் உம்மை நம்புகின்ற நான் பாக்கியவான், பாக்கியவதி. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. நீர் நிகரே இல்லாத தேவனாக இருக்கின்றீர், நீர் இணையில்லாத தேவனாக இருக்கின்றீர். இரக்கம் செய்வதில்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை அப்பா. உம்மையா பீட் பண்ண முடியாத ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்கின்ற தகப்பனாக இருக்கின்றீர். ஆகையினால் கர்த்தாவே, என் ஆயுள் முழுவதும் நான் உம்மை உயர்த்துவேன். ஆயுள் முழுவதும் நாங்கள் உம்மை உயர்த்த போகின்றோம். பாடுவோமா? நீரே இல்லாத தேவன், இணையில்லாத இனிமை நீரே, இரக்கம் செய்யும் தகப்பன், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். நீரே இல்லா தேவன், நீர் இல்லா இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீர். நீரே இல்லா தேவன்,
உம்மை பற்றி ரட்சகா கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசம், அந்த அன்பு, அதனால் நாங்கள் வீண் வெட்கம் அடைய மாட்டோம். உம்முடைய பேரன்பை குறித்து ஆண்டவா நாங்கள் சாட்சி கூறுவோம். நாங்கள் ஒரு நடமாடும் சாட்சியாக இந்த பூமியிலே வாழுவோம் சுவாமி. புறச்சாதி மக்களுக்கு முன்பதாக ஒரு நடமாடும் சாட்சியாக நாங்கள் வாழ எங்கள் மேலே ஆண்டவரே உம்முடைய சிலுவை அடையாளத்தை போடும். அந்த சிலுவை அண்டையிலே இப்போது நாங்கள் வந்து நிற்கின்றோம். நாங்கள் நம்பி வந்து நிற்கின்றோம். எங்கள் இருதயத்திலே இருக்கிற எல்லா பாவ காரியங்களையும் நீர் நீக்கி விடுகிறாக, நீர் நீக்கி விடுகிறாக. அந்த சிந்தையோடு இறுதியாக நாங்கள் ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். சிலுவை அண்டையிலே நான் வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி நான் வாழ்வடைவேன் என்ற பாடலை நாங்கள் ஒரு ஜெப சிந்தையோடு, நாங்கள் பிராக்கு பார்க்காமல் ஒரு ஜெப சிந்தையோடு நாங்கள் பாடுவோம். அந்த குருசை, அந்த கல்வாரி குருசை எங்கள் மனதுக்கு முன்பதாக நாங்கள் கொண்டு வருவோம். Oh